கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்கள் இந்திய தெய்வீக திருச்சபையின் சார்பாக கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டு கழியுங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். நடுவானில் ஒளி விளக்காய் ராத்திரிகள் பின்தொடர்ந்தாரே, வெள்ளை கோலம் தூபவர்க்கம் பள்ளி சென்றே அர்ப்பணித்தார் அவற்றில் முன்னே. பலியாக தந்த அன்பிற்கு இணையில்லை, மானிடரின் பாவரோகம் மானிடவே ஆஜோதி மானிடரானா. உன்னை மீட்க தம்மை பலியாக தந்த அன்பிற்கு இணையில்லை. This
எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோண்ணா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். மரியா ஷெரி நல்லா இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா, உங்களுக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ட்ரெஸ்லாம் எடுத்துட்டீங்களாண்ணா? எடுத்தாச்சு, எல்லாம் எடுத்தாச்சா? நானும் எடுத்துட்டேன். நீ ஸ்டார் மட்டும் போடணும் வீட்டில். ஆமாம். நீங்களா? கிறிஸ்மஸா என்ன அப்படின்னா? கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியாதா? ஏசப்பா இந்த உலகத்துல பிறந்த நாள் தான் கிறிஸ்மஸா நம்ம கொண்டாடுறோம். அப்படியா? ஆமா, அதுனாவே ஒரு பிரைட் தான், ஒரு பிரகாசம். பார்த்தீங்களா நாளே இவ்வளோ பிரைட்டா இருக்கேன்னு. அட போங்கக்கா, வருஷம் வருஷம் இப்படி தான் சொல்கிறீங்க, கிறிஸ்மஸ்னால் பிரைட்டாக இருக்கும் பிரைட்டாக இருக்கும்னு. ஆனால் என் லைஃப் பார்த்தீங்கன்னா இங்கே இருட்டாக இருக்குது. என்ன மாதிரியா இப்படி சொல்ற? ஏசப்பா இந்த உலகத்துல வந்ததே இந்த இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு தான். வசனம் கூட சொல்லுது பைபிள்ல, உன்னதத்திலிருந்து அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறதுன்னு சொல்லி. அருணோதயமா அப்படின்னா? அருணோதயம் அப்படின்னு சொன்னா ஒரு ஒளி, சரியா? ஏசப்பா நம்மளுடைய வாழ்க்கையில ஒளியா வந்திருக்கிறாரு. இந்த உலகத்துல வந்த நோக்கமே என்ன? எல்லா பாவிகளையும் அவரை ரட்சிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துல வந்தார். அதே மாதிரி இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கும் ஏசப்பா வந்திருக்கிறாரு. அந்த நாளை தான் நம்ம கிறிஸ்மஸா கொண்டாடுறோம். அதனால ஏசப்பாவை நீங்க உள்ளத்துல நீங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய இருள் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப பிரைட்டா மாறிவிடும். நிஜமாவா? கண்டிப்பா. அதனால நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? கண்டிப்பாக ஏற்றுக்கிறோங்க்கா. ஓகேம்மா. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். நீங்களும் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையும் வெளிச்சமாகும். இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் முடிய. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயினால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமென் என்பதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் எங்கள் இந்திய தெய்வீக திருச்சபையின் போதகராக இருக்கிற திரு அன்புச்செல்வன் ஐயா அவர்கள் உங்களுக்காக கிறிஸ்துமஸ் சிறப்பு நற்செய்தியை வழங்க இருக்கிறார். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மகிழ்ச்சியான நாளில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். உலகெங்கிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த மானிட பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற காலங்கள். இந்த நாட்களில் தேவனை துதித்து பாடுவதும் அவர் நமக்கு தந்த அவருடைய ஒப்பற்ற ஈவாகிய அவருடைய குமாரன் நமக்கு அருளப்பட்டது நிமித்தமாக அவரால் நமக்குண்டான மீட்பு, ரட்சிப்பு, ஆசீர்வாதங்களின் நிமித்தமாக நமக்கு உண்டாயிருக்கிற மகிழ்ச்சியை ஒரு முறை கூட கொண்டாடுவதற்கான வாய்ப்பை, கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். இந்த மகிழ்ச்சியான நாளில் இந்த நியூ கிரேஸ் டிவி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த டிவி நிறுவனத்தார், குறிப்பாக மதிப்பிற்குரிய
பிஷப் சார்லஸ் ஐயா அவர்கள், அவருடைய கூட இருக்கிற அன்பின் குழுவினர் யாவருக்கும் நாங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியம் தொடர்ந்து வளர பெருக வாழ்த்துகின்றோம். இந்த நாளில் கர்த்தருடைய வசனத்திலிருந்து நாங்கள் நம்மளோட கூட சில சிந்தனைகளை, இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளை ஒட்டிய சிந்தனைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவர் அதிகமாய் ஸ்தோத்தரிக்கின்றேன். நாம் இந்த நாளுக்குரிய தியானத்துக்கான வேத வாக்கியத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 78, 79 ஆகிய வசனங்களிலிருந்து நாம் ஆரம்பிக்கின்றோம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 78, 79 ஆகிய வசனங்கள். நான் அதை முதலாவது வாசிக்கின்றேன். அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். நாம் அறிந்திருக்கிறபடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு முன்னதாக அவரை அறிமுகப்படுத்தும் வண்ணமாக முன்னோடின யோவான் ஸ்நானகனுடைய தகப்பனார் சகரியா, யோவான் ஸ்நானனின் அந்த பெயர் சூட்டும் நாளில் ஆவில ஏவப்பட்டு சொன்ன தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு பகுதியை தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். இந்த வசனத்திலே வாசித்திருக்கிற போல உன்னதத்திலிருந்து ஒரு அருணோதயம் தோன்றியது. எங்கே, யாருக்காக என்று நாம் எதற்காக என்று வாசிக்கும் போது, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தருவதற்காகவும், மனிதராகிய மனுக்குலத்தின் மக்கள் அனைவருடைய வாழ்க்கையை சமாதானத்தின் வழியிலே அவளை நடத்தவும் தக்கதாக அந்த உன்னதத்திலிருந்து ஒரு ஒளி உதித்தது என்று நாம் இங்கே பார்க்க. மனுக்குலத்தை சந்திக்க வானங்களையும் பூமியையும் படைத்த மகிமையுள்ள தேவன் சித்தம் கொண்டார், விருப்பம் கொண்டார். மனிதருடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவர்கள் படுகிற பாடுகள், வேதனைகள், குறிப்பாக பாவத்தின் வல்லமையினால் பிடிபட்டு கட்டப்பட்டிருக்கிற மக்கள் வாழ்வில் பாவத்தினால் உண்டான ஒரு இருள் சூழ்ந்த நிலை, அப்படி இருதயங்களிலே இருள் நிறைந்த ஒரு நிலை, சமாதானம் இல்லாத ஒரு நிலையிலே வாழ்கிற மக்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுப்பதற்காக அவளை சந்திக்கும்படி இறைவன் வந்த அந்த நோக்கத்தை தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். உன்னதத்திலிருந்து ஒரு அருணோதயம். வானத்தையும் பூமியையும் படைத்த மகிமையுள்ள தேவன் அவர் உன்னதங்களிலே வாழ்கிறார், பரலோகங்களிலே வாழ்கிறார். அங்கிருந்து மனிதரை சந்திப்பதற்காக இந்த உலகில் மனித உருவத்திலே தம்முடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார் என்று எபிரேயர்கள் 20 வாசிக்கிறது போல, அவர் மனித உருவிலே வந்த ஒரு அற்புதமான நிகழ்வை குறித்து தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். குறிப்பாக அருணோதயம், அது சூரியனை கதிரவனை குறிக்கிறது. கதிரவனுடைய ஒளி இன்றைக்கு பூமிக்கு எவ்வளவு அவசியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த கதிரவன் போன்ற ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் உண்டாக்கின தேவன் அவை எல்லாவற்றை காட்டிலும் மாபெரும் ஒளியாக அவர் என்றென்றும் நிலைத்திருக்கிற ஒளியாக அவர் இருக்கிறார். அவரே மாபெரும் ஒளி, மெய்யான ஒளி, ஒரு பெரிய ஒளி. இன்றைய அறிவியலாளர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள், ஒரு காலத்தில், அதாவது கடவுள் நம்பிக்கையற்ற அறிஞர்கள் கூட சொல்லுகிறார்கள், ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளி வெடிப்பு ஒன்று உண்டானது என்று சொல்வார்கள். அந்த வெடிப்புக்கு பிறகுதான் நட்சத்திரங்களும் கிரகங்களும் கோள்களும் தோன்றின என்று அவர்கள் அவ்விதமாய் கணித்து நமக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் வேதத்தில் வாசிக்கும் போது அந்த மாபெரும் ஒளி அது தேவனே. தேவன் ஒளியாயிருக்கிறார். வானங்களையும் பூமியை படைத்த கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரிடத்திலிருந்து தான் எல்லாம் தோன்றின என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த தெய்வம் உலகத்திற்கு ஒளியாக வருகிறார். ஏனென்றால் உலகத்திலே வாழும் மனித குலம் பாவம் செய்து பாவம் என்கிற இருளிலும் அறியாமையிலும் வாழ்கிற காலங்கள், கடவுளை காண முடியாதபடி, அறியாதபடி, தன்னை படைத்த தெய்வத்தோடு உறவாட முடியாதபடி
எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலையில், மகிழ்ச்சியும் சமாதானத்தை இழந்த நிலையில் தவித்து கொண்டிருக்கிற காலங்களில் அவருடைய தவிப்பை, சஞ்சலத்தை, வேதனையை நீக்கும்படியாக மெய்யான ஒரு சமாதானத்தை அவருடைய உள்ளங்களிலே கொடுக்கும்படியாக இறைவன் உலகத்துக்கு மனிதனாக இறங்கி வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து தாமே இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் இப்படி சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆக இந்த உலகத்திற்கு ஒளி கொடுக்க, உலகத்திற்கு என்று சொல்லும் பொழுது உலகத்திலே வாழும் மனிதருக்கு ஒளியை கொடுக்க, அவள் வாழ்வை பிரகாசமாக்குவதற்காக, வெளிச்சமாக்குவதற்காகவே இந்த தேவன் தேவகுமாரனாக உலகில் அவர் பிறந்தார். இந்த மகிழ்ச்சியைத்தான் இன்றைக்கு உலகெங்கும் ஆண்டுதோறும் வருடத்தின் இறுதி நாட்களில் ஆண்டவரை இயேசுக்கு விசுவாசிக்கிற மக்கள் அவர்கள் அதை கொண்டாடி மகிழ்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இதனுடைய தேவையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்கதரிசி புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்கிறார், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இயேசு கிறிஸ்துடைய இந்த உலகத்தின் வருகையை முன்னதாகவே கணித்த, உள்ளத்திலே உணர்வு பெற்ற தீர்க்கதரிசியாகிய ஏசாயா சொல்கிறார், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இன்றைக்கு உலகத்தில் நமக்கு வெளிச்சம் என்பது சூரிய வெளிச்சம் மட்டுமல்ல, இரவெல்லாம் நமக்கு ஒளி தரக்கூடிய வெளிச்சத்துக்கான வழிமுறைகளை நம்ம கண்டுபிடித்திருக்கிறோம். எங்கும் வெளியிலெங்கும் ஒளி இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது. ஆனால் மனிதனுடைய இருதயத்துக்குள்ள, உள்ளத்திலோ மாபெரும் இருள் அவங்களை கவி பிடித்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். வெளிச்சம் வெளியே இருக்கிறது, ஆனால் அவருடைய நடக்கையில, வாழ்க்கையில பெரிதொரு ஒரு தடுமாற்றம், ஒரு பயம், ஒரு சஞ்சலம், தவிப்பு, நாளைய குறித்த ஒரு கவலை, இருதயத்தில் ஒரு பயத்தோடு தான் அவள் வாழ்கிறேன். ஏனென்றால் அவருடைய வாழ்வில் உள்ளத்தில் இருள் இருப்பதினால அவங்களால பூமியில ஒரு வெளிச்சத்தில் நடக்கிறது போல தைரியமாக, தெளிவாக, ஒரு முறையாக வாழ முடியாமல் இருக்கிறார். உள்ளத்தில் இருக்கிற இருளை நீக்கக்கூடிய ஒளியாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் உலகத்திற்கு வரும் பொழுதே, உலகத்திற்கு ஒளி என்று சொன்னாலும் உலகத்திலே வாழும் மனிதருக்கு, மனிதனுடைய இதயங்களுக்கு ஒளி கொடுக்கும்படியாகவே அவர் வந்தார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற மெய்யான ஒளியாய கடவுள் மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற இருளை நீக்குவதற்காக ஒரு மெய்யான வெளிச்சமாக அவர் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஒளியை குறித்த ஒரு துவக்கத்தை யோவான் சுவிசேஷத்தில் யோவான் அப்போஸ்தலன் விதமாக எழுதுகிறதை 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4-5 வசனங்கள் வரை உள்ள வேத பகுதியிலே நாம் அடிக்கடி நாம் வாசிக்கக்கூடும். யோவான் சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆதியிலே தேவனோடு இருந்த வார்த்தையாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒளியை நமக்கு கொடுக்கக்கூடிய ஜீவன் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த ஜீவன் ஒளி என்கிற வார்த்தையை நம்ம கவனிப்போம் என்றால், அவருக்குள் இருந்த ஜீவன் தான் மனிதருக்கு ஒளியை கொடுத்தது, கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளதாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஆகவேதான் தேவன் தம்மோடு இருக்கிற, தேவனாயிருக்கிற தம்முடைய குமாரனாகிய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு, உலகத்தினுடைய மனிதனுடைய வாழ்வின் இருளையெல்லாம் நீக்குவதற்காக உலகத்துக்கு அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உலகில் வாழும் மக்கள் இப்படிப்பட்ட மெய்யான ஒரு ஒளி உலகத்திற்கு வந்திருந்தோம், அந்த ஒளியை நம்புவதற்கு
ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள். யார் அந்த மெய்யான ஒளியாகி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமும் ஒரு மறுமலர்ச்சியும் ஒரு மறுரூபமும் உண்டாகிற அற்புதங்கள் நிகழ்கிறது. வேதத்திலே புதிய ஏற்பாட்டின் காலத்திலே சவுல் என்கிற ஒரு மனிதர் இருந்தான். அவரை பவுல் அடியார் என்று பிற்காலங்களில் அவர் அழைக்கப்பட்டார். அவர் இறைவன் மகன் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பதாக இறை மக்கள் அனைவரையும் துன்பப்படுத்துகிறவனாக, இந்த இயேசு கிறிஸ்து என்கிற தேவகுமாரன் தான் உலகின் மெய்யான ஒளி என்று அறியாததினால அந்த அவரை எதிர்க்கிறவராக, அவரை நம்புகிற மக்களை எதிர்க்கிற ஒரு மனிதனாக இருந்ததை குறித்து நாம் வேதத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே வாசிக்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை சந்திப்பதற்காக இந்த மெய்யான ஒளி பரத்திலிருந்து இறங்கி வந்ததை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்திலே நாம் வாசிப்போம். இந்த பவுலடியார் இறையடியார்களை, குறிப்பாக கிறிஸ்தவ விசுவாச மக்களை, சபையை துன்பப்படுத்துகிற ஒரு மனிதனாக இருந்தார். எப்பொழுது என்றால் இந்த மெய்யான ஒளி அவர் சந்திக்காத வரைக்கும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது என்று எழுதப்பட்டிருக்கு. பகல் நேரம் சூரியன் ஏற்கனவே பிரகாசமாகத்தான் இருக்கிறது, வெளிச்சமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பேரொளி ஒன்று தோன்றுகிறது. சவுல் என்கிற அந்த பவுலடியார் அதுவரை வாழ்விலே சந்திக்காத ஒரு பேரொளி. இயேசு கிறிஸ்துவாகிய மெய்யான ஒளி ஆகிய தேவன் இந்த உலகத்திற்கு மனிதனுடைய இருளை நீக்குவதற்காக, வாழ்வில் ஒளியேற்றுவதற்காக வந்திருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுத்த அந்த மனிதன் மிக கடினமாக அப்படிப்பட்ட நம்பிக்கையுடைய மக்களை எதிர்த்து அவர்களை அழிக்க திட்டம் கொண்டிருந்த மனிதன், இயேசு கிறிஸ்துவின் மேல் மெய்யான நம்பிக்கை வைக்கிற மக்களை எல்லாம் துன்புறுத்தும்படியாக தீர்மானித்து தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு மனிதன் இப்பொழுது அந்த பேரொளியினால் சந்திக்கப்படுகிற பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறின என்பதை வாசிக்கும் போதுதான் உண்மையாகவே இந்த பேரொளி ஒரு மனிதனுடைய இருதயத்தில் வெளிச்சத்தை கொண்டு வரும், வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும், ஒரு தெளிவை கொண்டு வரும், வாழ்வுக்கான அர்த்தத்தை அவனுக்கு கற்றுக் கொடுக்கும் என்பதை நாம் இந்த மனிதனுடைய வாழ்வின் மாற்றத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் ஒருவர் அல்ல, கோடிக்கணக்கான தேவ மக்கள், உலகின் மக்கள் இந்த தேவகுமாரனாகிய மெய்யான ஒளியை தங்கள் வாழ்வில் கண்டு கொண்டதினாலும் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டதினாலும் அந்த இயேசு கிறிஸ்துவாகிய மெய்யான தேவன் உள்ளத்திலே, உலகில் மட்டுமல்ல அவருடைய உள்ளங்களிலே பிறந்ததினால அவர்களுக்கு ஏற்பட்ட மாபெரும் மாற்றங்களை குறித்து நாம் சரித்திரத்திலே நாம் ஏராளமான மக்கள் மத்தியிலே பார்க்கலாம். இந்த ஒளி அவனை சுற்றி பிரகாசித்த பொழுது அவனுக்கு என்ன நேர்ந்தது என்று தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அவன் தரையிலே விழுந்தான் என்று. அப்பொழுது ஒரு சத்தம் அவனுக்கு தொனிக்கிறது, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், சவுல் திரும்ப கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று அவனுக்கு தன்னை அவங்க வெளிப்படுத்துகிறதாய் பார்க்கிறோம். இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு இவ்விதமாக பல்வேறு விதங்களில் இந்த தேவகுமாரனாகிய மெய்யான ஒளியானவர் தன்னை அவளுக்கு வெளிப்படுத்தினதுனால அவருடைய வாழ்விலே மாற்றம் பெற்றிருக்கிறார்கள். இந்த தமஸ்கு ரோட்டிலே சவுல் என்கிற பவுல் அடியார் கிறிஸ்துவாகிய மெய்யான தெய்வகுமாரனை, உலகிலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த நாள் முதல் அவன் வாழ்விலே மாபெரும் மாற்றம். அவன் அதுவரை நினைத்திருந்த, நம்பியிருந்த, எண்ணியிருந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு ஒரு குப்பையும் தூசுமாக தோன்றினது என்று பிலிப்பியருக்கு கடிதம் எழுதும் பொழுது அவர் குறிப்பிடுகிறதை நம்ம வாசிக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, இந்த மெய்யான ஒளியை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, இந்த அறிவை அடைந்தது நிமித்தமாக உலகில் நான் பெற்றிருந்த என்னுடைய முன்னாட்களில் பெற்ற அத்தனை அறிவு, அனுபவங்கள், ஞானம், திறமைகள், நம்பிக்கைகள் எல்லாம் எனக்கு வெறும் குப்பையாக தோன்றுகிறது என்று சொல்லுங்க. ஏன்னால் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வெளிச்சத்தை இதுவரை அவன் வாழ்வில் காணாத வெளிச்சத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அந்த சவுலடியாரை குறித்து முன்னதாக வாசிக்கும் போது, அவன் அந்த நாட்களில் இருந்த மிக பிரசித்தி பெற்ற கமாலியல் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்டிதருடைய கீழாக அவன் உலகத்தில் அத்தனை வேதங்களுடைய ரகசியங்களையும் காரியங்களையும் கற்று தேர்ந்த ஒரு மனிதனாக இருந்தார். ஆனால் எந்த வேதத்திலும்
சொல்லப்படாத, அவன் கற்றுக்கொண்ட எந்த கொள்கையினாலும் அவனுக்கு வெளிப்படாத மெய் தேவனுடைய ஒரு பிரசன்னம், ஒரு வெளிச்சம், ஒரு சந்திப்பு அன்றைக்கு அந்த தமஸ்கு சாலையில் அவனுக்கு கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்வில் நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? இந்த மெய்யான ஒளியை உங்கள் வாழ்விலே நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்கள், பாடுகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைமைகள், வியாதிகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள், இவை எல்லாவற்றுக்கு மேலாக பாவம் என்கிற கொடிதான ஒரு நோயினால, வியாதியினால, அடிமைத்தனத்தினால நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தும் அதை செய்ய முடியாதபடி தடுக்கப்படுகிற தீய சக்திகளின் ஆவிகளின் வல்லமையினால் ஆட்கொள்ளப்பட்டு இந்த உலகத்தை மோசம் போக்குகிற பிசாசின் பிடியில சிக்கிக்கொண்டு நமக்கு பிரியமற்ற பாவங்களை, அக்கிரமங்களை, அநியாயங்களை துணிகரமாய் செய்யக்கூடிய ஒரு அடிமைத்தனத்தின் நுகத்திலே வாழ்கிற மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இந்த மெய்யான ஒளியா இயேசு, அவர் நம்ம உள்ளத்திலே வரும் பொழுது இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறது போல, யோவான் எழுதின 1 நிருபத்திலே 2வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து ஓரிரு வசனங்களை நான் வாசித்து காண்பிக்கின்றேன். ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழும் பொழுது, இந்த மெய்யான உலகத்தில் வந்த பொழுது, வாழ்ந்த பொழுது அவர் போதித்த காரியங்களில் மிக முக்கியமான 2 கற்பனைகளை குறித்து நாம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷத்தில் அவர் விதமாய் சொல்லுகிறார், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. அதற்கொப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த அன்பு கூறுதல் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. இறைவனுடைய அன்பு, இந்த உலகத்தில் அவர் மனிதனாக பிறந்த பொழுது வெளிப்பட்ட அந்த இறைவனுடைய அன்பு நம் உள்ளத்துக்குள்ளே வரும் பொழுது, உள்ளம் ஒளி பெறும் பொழுது மாறுகிற அற்புதமான நிகழ்வு என்னவென்றால், அவன் இறைவனையும் இறைவனால் உண்டாக்கப்பட்ட மனிதர்களையும் அவன் அளவற்ற விதத்திலே அவன் அன்பு கூற, நேசிக்க ஆரம்பித்து விடுகிறான். இன்றைக்கு நடக்கிற அநியாயங்கள், கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள் போன்ற பாவத்தின் செய்கைகள், கிரியைகள், வாழுகிற சக மனிதர்களிடத்தில் காட்டுகிற பகை உணர்ச்சிகள், வைராக்கியங்கள் தான் இன்றைக்கு மாபெரும் பிரச்சனைகளாக நமக்கு இருக்கிறது. ஆனால் இறைமகன் இயேசுவாகிய மெய்யான ஒளி ஒரு மனிதன் உள்ளத்திலே வரும் பொழுது, உள்ளம் ஒளி பெறும் பொழுது உண்டாகிற மாபெரும் மாற்றம் என்னவென்றால், அவன் இறைவனையும் மற்றவர்களையும் அளவற்ற விதத்திலே அவன் அன்பு கூற, நேசிக்க ஆரம்பித்து விடுகிறான். அந்த வேத பகுதியிலே தொடர்ந்து வாசிக்கும் போது, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறவனோ ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலிருந்து இருளிலேயே நடக்கிறான். அந்த ஏற்கனவே நம்ம சொன்னோம் அல்லவா, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள், இருளிலே வாழ்கிற மக்கள் என்று நான் சொன்னேன் அல்லவா. அந்த இருள் என்பது என்ன? பாவத்தினுடைய அடித்தளம் என்ன? இறை நம்பிக்கையற்ற நிலையும், தெய்வனுடைய அன்பை பெறாத, காணாத, அனுபவிக்காத நிலையும், அதன் மூலமாக தெய்வத்தால் படைக்கப்பட்ட மனிதரை நேசிக்க முடியாத நிலைதான் இந்த பாவத்தினுடைய அடித்தளமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளியாக உலகில் மனிதர் உள்ளத்துக்குள்ளே வரும் பொழுது ஏற்படும் மாற்றம் என்ன? அவர்கள் தங்களை படைத்த இறைவனை நேசிக்கவும் நம்பவும் ஆரம்பித்து விடுகிறார்கள். அந்த அன்பு அவள் உள்ளங்களிலே ஊற்றப்படுவதனால, நிரப்பப்படுவதனால தன்னோடு வாழக்கூடிய சக மனிதர்களையும் அவங்க நேசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள், மன்னிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள், அவருடைய குறைகளை சகிக்க ஆரம்பிக்கிறார்கள், அவர்களுக்கு தங்களுக்கு உண்டான நன்மைகளை பகிர்ந்து கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள், தேவையுள்ள மக்களை பார்க்கும்போது இரக்கம் காட்டுகிறார்கள். இந்த அற்புதமான மாற்றத்தை கொடுக்கத்தான் இந்த மெய்யான ஒளி உள்ளத்திலே வருகிறது. அந்த கடினத்தன்மை மாறிவிடுகிறது, சுயநலம் மாறிவிடுகிறது, ஒரு பெரிய பெருந்தன்மையான ஒரு குணம் அவர்களை வந்து விடுகிறது. இறைவனுக்கு இருக்கக்கூடிய அதே அன்பின் மனநிலை, குணாதிசயங்கள் அவனுக்குள்ளேயும் வந்து விடுகிறது. அப்படியானால் இந்த இருளிலிருந்து ஒளியிலே வரக்கூடிய வாழ்க்கை, ஒளி பெற்று ஒளியிலே நிறைந்து வாழக்கூடிய வாழ்க்கை என்னவென்றால், தன்னோடு வாழ்கிற சக மனிதர்களை சகோதர சகோதரிகளாய் பாவித்து அவர்கள் மேல் அன்பு வைத்து அவர்களுக்கு நன்மை செய்வதுதான். தீமைக்கும் நன்மை செய்யக்கூடிய
ஒரு ஒப்பற்ற அன்பினால் நிறைந்து வாழ்வதுதான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஏன் மனிதர்கள் இந்த இப்படிப்பட்ட மெய்யான ஒளி உலகத்தில் வந்திருந்தும் ஏன் அந்த ஒளியை பற்றி கொள்ள அவங்க விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு பதிலை மாத்திரம் நாம் பார்த்து நாம் இந்த செய்தி நேரத்தை நாம் நிறைவு செய்கிறோம். உலகத்தில் இந்த மெய்யான ஒளி 2000 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் அநேக ஒரு சிலர் இந்த ஒளியிலே நிறைந்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அந்த ஒளியினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்களுக்கு மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மக்களாக சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அநேகர் அதை பற்றி கொள்ளவில்லையே, அந்த ஒளியின் இடத்துல வரவில்லையே, ஏன் என்று நாம் ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. அதற்கான ஒரு பதிலை அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களிலே அதை குறித்து சொல்லுகிறார். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். இந்த பாவத்தின் பிடியிலே சிக்கியிருக்கிற மக்கள் தங்களுக்கு சமாதானம் வேண்டும், நல்வாழ் வேண்டும் என்று ஒரு பக்கம் விரும்பினாலும் இந்த பாவ செய்கைகளிலிருந்து அவர்கள் மனம் மாறி வாழ்வதற்கு விருப்பம் இல்லாதவர்களாக தொடர்ந்து இந்த பொல்லாப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற விருப்பத்திலே வாழ்கிற மக்கள் தான் இந்த மெய்யான ஒளியிடத்திலே வர தயங்குகிறார்கள், வர மறுக்கிறார்கள். அந்த அந்த எண்ணம் தான் அவர்களை தொடர்ந்து பொல்லாப்பிலே, பாவத்திலே, அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கையிலே வாழ அவங்க செய்கிறது. அந்த எண்ணத்தினால மெய்யான ஒளியிடத்தில் வர அவங்க மறுக்கிறார்கள். ஒளியினிடத்தில் வந்தவருடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். அவர்களால் பழைய பாவ காரியங்களை செய்ய முடியாது. தங்களுக்கு விருப்பமான விதத்தில் தங்களுக்கு தோன்றுகிற விதத்திலெல்லாம் மனசும் மாமிசம் விரும்புகிறபடியெல்லாம் அவளால் வாழ முடியாது. ஏனென்றால் கிறிஸ்துவிடத்தில் வரும்பொழுது, கிறிஸ்துவாகிய மெய்யான ஒளி அவருடைய உள்ளத்தில் வரும்பொழுது அங்கே ஒரு மாற்றம். அவர்கள் பழைய பாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு, அக்கிரமமான வாழ்க்கை விட்டுவிட்டு, பொல்லாப்பான வாழ்க்கை விட்டுவிட்டு ஒரு நீதியும் நேர்மையும் உண்மையும் அன்பும் நிறைந்த ஒரு புதிய வாழ்க்கை முறைக்கு அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும்போது நீங்கள் ஒளியில் நிறைந்த வாழ்க்கை, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த வாழ்க்கை, இறைவனுடைய அன்பிலே நிறைந்து வாழ்கிற வாழ்க்கை, இறை அன்பை நம்மோடு வாழ்கிற மக்களோடு பகிர்ந்து வாழ்கிற ஒரு உன்னதமான வாழ்க்கை நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா? அப்படியானால் இந்த செய்தி உங்களுக்கு நல்ல செய்தியாக இருக்கிறது. அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்கள், மரண இருளின் திசையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், சஞ்சலங்களிலும் தவிப்புகளிலும் கவலைகளிலும் பாரங்களிலும் வாழ்கிறவர்கள், பாவத்தின் கோர பிடியில சிக்கி தவித்து கொண்டிருக்கிறவர்கள், சாத்தானுடைய பிசாசினுடைய விருப்பங்களின்படியெல்லாம் செய்ய ஆட்டுவிக்கப்படுவதற்காக அவருடைய கரங்களில் அடிமைப்பட்டு கிடக்கிற வாழ்விலிருந்து ஒரு விடுதலை பெற்று ஒரு சுயாதீனமாக நேர்த்தியான புனிதமான ஒரு நேர்த்தியான வாழ்க்கை வாழ விரும்புகிறானால் இந்த மெய்யான ஒளி உங்களையும் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறது. உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் சந்தித்திருக்கிறது என்ற வார்த்தையின்படி இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த அருணோதயம், இந்த மெய்யான ஒளி, பேரொளி சந்தித்து உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக்க, புனிதமாக்க, பரிசுத்தமாக்க அது காத்திருக்கிறது. அருமையான தெய்வ மக்களே, இந்த இயேசு கிறிஸ்துவாகிய மெய்யான ஒளி உலகில் வந்த நாட்களை விசேஷித்து கொண்டாடுகிற இந்த காலங்களில் ஒரு வாழ்வில் ஒரு திருப்பு முனை உங்கள் வாழ்வில் உண்டாக இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வையுங்கள். இந்த மெய்யான ஒளியா இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருள் நிறைந்த இதயங்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஒளி உங்களிடத்தில் வரும் பொழுதோ உங்கள் வாழ்க்கை மாறும், மலரும், மறுரூபமாகும். மற்ற அநேகருக்கு முன்பாக ஒரு நேர்த்தியான மேன்மையான வாழ்க்கை வாழ அது உங்கள் உள்ளத்திலே கிரியை செய்யும். இயேசு கிறிஸ்துவானவராகிய மெய்யான ஒளி உங்கள் உள்ளங்களிலே வந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் உங்களோடு கூட ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிப்போம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அன்பின் தெய்வமே, இந்த மகிழ்ச்சியான நாளில் உம்முடைய வேத வாக்கியங்களின் மூலமாக நாங்கள் கேட்டதும் அறிந்து கொண்டதுமான உண்மைக்கும் சத்தியத்துக்கு நேராக எங்கள் இருதயங்களை
உள்ளங்களை ஒப்படைக்கிறோம், எங்கள் நினைவுகளை ஒப்படைக்கிறோம், எங்கள் வாழ்க்கையை ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த மனிதர்களுக்குள்ளே, சகோதர சகோதரிகளுக்குள்ளே நீர் கிரியை செய்திருக்கிறீர். உள்ளங்களிலே உம்மை ஏற்றுக்கொள்வதற்கு, உம்மோடு இணைந்து வாழ்கிற ஒரு இனிய வாழ்க்கையை தொடங்குவதற்கும் தொடருவதற்கும் ஆண்டவரே வாஞ்சியுள்ள மக்களுக்காக நான் செபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, அவருடைய உள்ளங்களிலே இருக்கிற இருள் நீங்கத்தக்கதாக உம்முடைய மெய்யான வெளிச்சம் வாழ்வில் வருவதாக. உலகிலே மனிதனை ரட்சிக்க வந்த தெய்வமாக இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, அவருடைய உள்ளங்களிலே நீர் குடி வருவீராக, உள்ளங்களை நிரப்புவீராக, மாற்றுவீராக, வெளிச்சமாக்குவீராக. உலகில் வாழும் மக்களுக்கு ஆண்டவரே அந்த வெளிச்சம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிப்பார்களாக. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவளுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படியாக அன்பின் கிரியைகளினால, அன்பு நிறைந்த வாழ்க்கையினால உலகில் இறைவனுடைய அன்பை வெளிப்படுத்தி வாழக்கூடிய ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவீராக. நீர் அப்படியே செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. இந்த நாளில் கோயமுத்தூர் சரவணம்பட்டி பகுதியை சேர்ந்த இந்திய தெய்வீக திருச்சபையின் சார்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் மகிழ்ச்சியை கொண்டாடுகிற உங்களுக்கு எங்கள் இதய நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Wish you a Merry Christmas.